நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஜாவா ப்ரோக்ராம் ஒன்று எழுதி ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் சில சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். முக்கியமாக ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கணும் ஜாவா ப்ரோக்ராமுக்கு. அப்புறம் நமக்கு கோடு எழுதுறதுக்கு ஒரு ஐடிஇ தேவை. நம்ம நோட் பேடை கூட பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் இந்த வீடியோவில் நாம் எக்லிப்ஸ் ஐடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் JDK21 மற்றது எக்லிப்ஸ் ஐடிக்கான இன்ஸ்டாலர் இது ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு போய்ட்டு இதுக்குள்ளே டவுன்லோட்ஸில் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே பாருங்கள், எக்லிப்ஸ் ஐடிஇ மற்றது JDK21 இது ரெண்டுமே டவுன்லோட் ஆகி இருக்குது. ஓகே, உங்களுக்கு நான் இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இது ரெண்டையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் நம்மளுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோம். ஓகே, இப்போது கூகுளில் நாம் JDK டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள், ஜாவா டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா oracle.com ஜாவா டவுன்லோட்ஸ்க்கான ஒஃபிஷியல் பேஜினுடைய லிங்க். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். இந்த பேஜுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள செக்ஷன் JDK வெர்ஷன்ஸ், கீழே உள்ளது நாம் ஜாவாவை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே நமக்கு JDK வெர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் JDK21 தான் இந்த ஜாவா டியூட்டோரியலுக்கான அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இருக்கேன். ஸோ JDK21 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது கீழே நம்ம பார்த்தோன்னா நம்ம அதில் சொன்ன மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரியாக டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லினக்ஸ், ரெண்டாவது மெக்கோஎஸ் இருக்குது. நான் பயன்படுத்தக்கூடியது விண்டோஸ். ஸோ மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு 3 டவுன்லோடிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்கள், MSI இன்ஸ்டாலர்னு இருக்குது. இது மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டாலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டவுன்லோடிங் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் டூப்ளிகேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஓகே, ஏற்கனவே இருக்குது அந்த டவுன்லோட் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ நான் இப்போதைக்கு இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எக்லிப்ஸ் ஐடியை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். திரும்பவும் கூகுளில் எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வரக்கூடியது பாருங்கள், eclipse.org வருது. இந்த எக்லிப்ஸ் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜில் பாருங்கள், நமக்கு ஆரஞ்சு கலர் டவுன்லோட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போதைக்கு இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டுமே டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இப்போது நான் டவுன்லோட்ஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டும் டவுன்லோட்ஸில் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்குது. எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர், JDK21. அப்போ இது ரெண்டையும் நாம் 1 by 1 இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போது நான் JDK இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ரைட், ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால். அடுத்து இந்த விண்டோ இருக்குல்ல, இதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த விண்டோவில் நீங்கள் பார்க்கலாம், நாம் இன்ஸ்டால் பண்ண போகிற இந்த JDK எங்கே இன்ஸ்டால் ஆக போகுதோ அந்த பாத்து தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பாத் பிறகு நமக்கு தேவைப்படும். ஓகே, C பார்ட்டிஷனில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். திரும்பவும் இப்போது இன்ஸ்டால் ஆகுது. ரொம்ப குயிக்காக இன்ஸ்டால் ஆகிரும், ரொம்ப நேரம் போகாது. ஓகே, இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு அப்படின்னு வருது. இப்போது நாம் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ரைட்டா,
இப்போ நம்ம அடுத்து நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நாம் நம்மளுடைய ஜேடிகேக்காக ஒரு சிஸ்டம் வேரியபிளை க்ரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் வேரியபிள்குள்ளே நம்ம ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்க இன்ஸ்டாலேஷன் டிரெக்டரி, அதாவது பின் ஃபோல்டருடைய அட்ரஸை எடுத்து பாத்தை எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, விண்டோஸ் சர்ச் பாரில் எடிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக வரக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள், எடிட் த சிஸ்டம் என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோவில் இங்கே என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள் 2 செக்ஷன் வந்து நமக்கு இருக்குது. இதில் பாத் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது பாருங்கள். அந்த பாத் வேரியபிளை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு போய்க்கலாம். இதில் லோக்கல் டிஸ்க் சி, அப்புறம் இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், இதுக்குள்ளே ஜாவா, அதுக்கு பிறகு JDK21, இதுக்குள்ளே பின். ஓகே, இந்த பின் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்ரஸ் பாரில் ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸை. ரைட்டா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு வந்தோம் அப்படின்னா இங்கே நியூ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நாம் காப்பி பண்ண பாத்தை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ரைட், அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜாவா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுவோம், java_home. ரைட், அதுக்கு பிறகு நாம் காப்பி பண்ண பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த JDK21க்கு பிறகு பாருங்கள் \bin அப்படின்னு இருக்குது, இதை அப்படியே அழிச்சிருங்க. ரைட்டா, இப்போ வந்து பாருங்கள் JDK21 வரைக்கும் மட்டும்தான் இருக்குது இந்த பாத்தில். இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போது ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுலேயும் ஓகே கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுடைய சிஸ்டம் வேரியபிளை கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோமா, அதில் எதுவும் எரர் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்புறம் நம்மளுடைய JDK சரியாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ அதுக்கு CMDக்கு போங்க. CMD command promptனு சொல்லுவோம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு % சிம்பிள், அப்புறம் java_home அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு % சிம்பிள், அப்புறம் என்டர் பண்ணிங்க அப்படின்னா நாம் அந்த ஜாவா ஹோம் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண வேல்யூ நமக்கு இங்கே வந்து வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சரியாக அந்த சிஸ்டம் வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மற்றும்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவும் எரர் இருக்குமாக இருந்தால் நாம் %java_home அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள், அது அப்படியே இந்த இடத்துல வரும். அப்படி வந்தால் அது வந்து ஏதோ எரர் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். சரியா, அடுத்து நம்ம JDK சரியாக இன்ஸ்டால் ஆகிருச்சா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு இந்த இடத்துல ஜாவா ஒரு ஸ்பேஸ், அப்புறம் -, அப்புறம் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய JDK சரியாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குமா இருந்தால் நமக்கு இந்த மாதிரி வரும். இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய JDKயினுடைய வெர்ஷன் வந்து இங்கே வரும் 21.0.2 அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இப்படி வந்தால் ஓகே, நம்ம JDK சரியாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் Eclipse IDE இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இதுக்குள்ளே டவுன்லோட்ஸ்குள்ளே போகிறேன். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே வந்து Eclipse IDEயினுடைய இன்ஸ்டாலர் இருக்குது. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளுடைய Eclipse IDEக்கான இன்ஸ்டாலர் ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபோல்டரை நாம் மினிமைஸ் பண்ணிடுவோம். ரைட், Eclipse IDEயை நாம் வந்து பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது C++ டெவலப்மெண்ட்க்கு, PHP டெவலப்மெண்ட்க்கு இப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது என்னத்துக்குன்னா ஜாவா ப்ரோக்ராமை வந்து நம்ம எழுதி ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் Eclipse IDE for Java Developers அப்படின்னு, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இதில் காட்டப்படக்கூடிய பாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம JDK இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனுடைய பாத்து தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா எக்லிப்ஸுங்கிறது வேறு, JDKங்கிறது வேறு. ஸோ Eclipse IDEயில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம JDKயை தான் பயன்படுத்திக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே இந்த பாத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாத் வந்து இந்த இடத்துல டிடெக்ட் ஆகிரும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது விடயம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய Eclipse IDE எங்கே போய் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றதுக்கான பாத் வந்து இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இங்கே 2 செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து
ஸ்டார்ட் மெனுவில் ஒரு என்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செக் பாக்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்டு டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுக்கலாம். இப்போது இந்த விண்டோவில் நம்ம பார்க்குறோம், இதில் வந்து லைசன்ஸ் எக்ரிமெண்ட், இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பிறகு தான் இந்த எக்லிப்ஸ் ஐடிக்கு ஜாவா கோடு ஒன்று ரன் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எதுவும் தேவைப்படுமாக இருந்தால் பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் வந்து கூடலாம் கொஞ்சம் குறையலாம். ஸோ வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்லிப்ஸ் ஐடி கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிட்டு இங்கே நம்ம டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம் எங்களுடைய எக்லிப்ஸ் ஐடிக்கான ஷார்ட்கட்டும் க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நான் இந்த லான்ச் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணேன்னா நம்மளுடைய எக்லிப்ஸ் ஐடி லான்ச் ஆகிரும். ஸோ கிளிக் பண்ணலாம். இப்போது இந்த சின்ன விண்டோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நாம் எக்லிப்ஸ் ஐடியில் க்ரியேட் பண்ணக்கூடிய ஜாவா ப்ராஜெக்ட் எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அதுக்கான ஃபோல்டரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ex_files அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டர் தான் நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரௌஸ், இதில் டெஸ்க்டாப், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ex_files அப்படின்ற இந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தாச்சு. இப்போது இந்த செக் பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ex_files அப்படின்ற இந்த ஃபோல்டருடைய லொக்கேஷனை தான் என்னுடைய டிஃபால்ட் லொக்கேஷனாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நான் லான்ச் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணேன்னா எக்லிப்ஸ் ஐடி வந்து லான்ச் ஆகும். ஓகே, இப்போ மேக்ஸிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய எக்லிப்ஸ் ஐடியினுடைய வெல்கம் விண்டோ அல்லது இனிஷியல் விண்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்த வீடியோவிலேருந்து எக்லிப்ஸ் ஐடியை பயன்படுத்தி நாம் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் நிறைய எழுதி அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.